இன்றைய தியானத்தின் தலைப்பு பரிசுத்தமே பரவசமே. ஹோலி லைஃப், a jolly life. வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 111. அல்லேலூயா, செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவர்களுமாயிருக்கின்றன. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்து இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவராயிருக்கிறார். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். மக்கள் இனங்களின் சுதந்திரத்தை தமது மக்களுக்கு கொடுத்ததினால் தமது செயல்களின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கையின் செயல்கள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அவர் தமது மக்களுக்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் கட்டளையிட்டார். அவருடைய பெயர் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நல்ல புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். இன்றைக்கு நம்முடைய மனப்பாட வசனம் நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களின் பாதை நடுப்பகல் வரை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். The way of the righteous is like the first gleam of dawn, which shines ever brighter until the full light of day. கடவுளை காண்பதற்கே முதல் தகுதி பரிசுத்தம் என்று இருக்கையில் நாம் பரிசுத்தம் அடைவதையே கடினமாக்குவாரா நம்மை அன்பு செய்கிற தேவன்? ஆனாலும் சாத்தானின் வஞ்சனையானது சொல்லி வைத்த சில சாக்கு போக்குகள் நம் சிந்தையில் பதிந்து செயல்படுவதால் நமக்கு ஏற்பட்டுள்ள மயக்கத்தை நீக்கும்படியாய் சில உண்மைகளை தியானித்து வருகிறோம். நேற்றும் அதற்கு முந்தைய தினமும் 2 சாக்கு போக்குகளை நாம் கவனித்தோம். இன்றும் 2 சாக்கு போக்குகளை தோலுரிப்போம். ஒன்று, மக்கள் பொதுவாக சொல்லுகிற சாக்கு போக்கு, பரிசுத்தம் போர் அடிக்கிறது. ஹோலினஸ் இஸ் போரிங். இளைஞரை வஞ்சிப்பதற்கு சாத்தான் பயன்படுத்தும் அபாண்டமான பொய் இது. பரிசுத்த வாழ்வே பரவச வாழ்வு என்று அவர்கள் உணர்வதில்லை. தமது மலை பிரசங்கத்தில் இயேசு இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றார். பாக்கியவான்கள் என்பதற்கு பொறாமைப்படும் அளவு மகிழ்ச்சி உள்ளவர்கள், குதூகலமாய் இருப்பவர்கள், ஆன்மீக செழிப்புள்ளவர்கள் என்றெல்லாம் மூலமொழியில் பொருள் உண்டு. The word blessed, blessed are the pure in heart. The word blessed means they are enviably happy. பரிசுத்த வாழ்வு என்றால் எங்கோ போய் ஒரு மடத்தில் வாழும் வாழ்வு அல்ல. அது தெய்வீக சட்டங்களுக்கும் சத்தியங்களுக்கும் உட்பட்ட கிரமமான ஒழுங்கான வாழ்வு. தேவன் தம்முடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு இன்பத்தை அளிக்கிறார். பரிசுத்தமாய் வாழுகிறவனுக்கு ஆண்டவர் இன்பத்தை அளிக்கிறார் என ஞானி சாலமோன் உறுதிப்படுத்தினார். நாம் நேர்மையை விரும்பி ஒழுங்கின்மையை வெறுக்கும் போது கடவுள் நம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். குற்ற உணர்வை போன்று மகிழ்ச்சி கொல்லி வேறு ஒன்றுமே கிடையாது. பரிசுத்த வாழ்வு குற்ற உணர்வற்ற ஒரு வாழ்வு. பரிசுத்தம் என்றாலே பரலோகம் நம்மில் என்பதுதான் பொருள். Holiness means heaven in us. Somebody said like this, man's holiness
is now his greatest happiness. And in heaven, man's greatest happiness will be his perfect holiness. Well said. அடுத்து பொதுவாக மக்கள் சொல்லுகிற சாக்கு போக்கு, பரிசுத்தம் பாரமானது, பழுவானது. Holiness is burdensome. கிறிஸ்துவிடம் செல்லுவதற்கு பரிசுத்தம் என்பது ஒரு வழி அல்ல, கிறிஸ்துவே பரிசுத்தத்திற்கு வழி என்று அபாரமாய் அழுத்தமாய் எழுதினார் அட்ரியன் ரோஜர்ஸ் என்கிற தேவ மனிதன். இந்த சத்தியத்தை நாம் சரிவர புரிந்து கொள்ளாவிட்டால் பரிசுத்த வாழ்வு சுமக்க முடியாத ஒரு பழுவாகவே இருக்கும். ஆனால் எவரையாவது நாம் இதயபூர்வமாக நாம் நேசித்தால், அன்னாரை பிரியப்படுத்த எதையும் செய்ய நாம் ஆயத்தமாயிருப்போம் அல்லவா? 60 ஆண்டுகளுக்கு மேல் கிறிஸ்துவோடு நடைபோட்டு வந்த அப்போஸ்தலன் யோவான் இறுதியாக என்ன சொல்கிறான் தெரியுமா? நாம் கடவுளுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அதோடு நிறுத்தவில்லை, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று எழுதி வைத்தான். இது 6 நாள் 6 மாதம் 6 ஆண்டுகள் ஆண்டவரோடு நடந்த ஒருவனுடைய சாட்சி அல்ல, 60 ஆண்டுகளுக்கு மேல் நெடுகவே நடைபோட்ட ஒருவன் சொல்கிறான், ஆண்டவருடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல. சொல்ல போனால் பரிசுத்த வாழ்வுதான் ஒரு அமெரிக்கையான இளைப்பாறுதலான வாழ்வாகும். பரிசுத்தம் என்கிற பதம் வேதத்தில் முதலாவது எங்கே வருகிறது தெரியுமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே. அது எந்த இடம் உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து அதை பரிசுத்தமாக்கினார். சோ பரிசுத்தம், இளைப்பாறுதல் இவை பிரிக்க முடியாதவை. ஆனால் கட்டுக்குள்ளும் அடிமைத்தனத்துக்குள்ளும் நம்மை நடத்துவது பாவம்தான். அதனால் தான் இயேசு சொன்னார், பாவம் செய்கிறவன் பிசாசுக்கு அடிமையா இருக்கான், ஆனால் குமாரனாகிய நான் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையா இருப்பீர்கள். அதுதான் ஒரு இளைப்பாறுதலான அமெரிக்கையான ஒரு வாழ்வு. தாவீது சொன்னான் அல்லவா, என்னுடைய பாவத்தை நான் மறைத்து ஒழித்து அடக்கி வைத்த மட்டும் என் எலும்புகளெல்லாம் உலர்ந்து போய்விட்டு. ஆனால் அறிக்கை செய்த பிறகு அவன் பாடுகிறான், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், அவன் சந்தோஷப்படலாம், அவன் குதூகலிக்கலாம் என்று சொல்லி அவன் குதித்தெழுந்து அந்த பாடலை அவன் பாடினான். நம்முடைய அருமையான சகோதரி சாராள் நவரோஜி அவர்கள் இந்த பாடலை நமக்கு எழுதி தந்தார்கள். அவர்களை போல் பாட முடியாது, ஆனாலும் இந்த பாடலை நான் எப்பொழுதும் பாட விரும்புகிறேன். பரிசுத்தமே பரவசமே பரநேசருளே வரம் பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். பரிசுத்தமே பரவசமே பரநேசருளே வரம் பொருளே. நீதிமான்களின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். The way of the righteous is the first gleam of the dawn, which shines ever brighter until the full light of the day. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் முன்னால் நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தியான குறிப்புக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தம் என்பது ஒரு பழுவல்ல, பரிசுத்தம் என்பது ஒரு பாரம் அல்ல, பரிசுத்தம் என்பது ஒரு பரவசம் என்று கர்த்தாவே எங்கள் கண்களுக்கு நீர் தெளிவாக்கினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஹோலி லைஃப் இஸ் த ரியல் ஜாலி லைஃப் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாமல் சிற்றின்பங்களிலே சிக்கிக்கொள்ளாதிருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகள் ஒருபோது எங்கள் இருதயத்தை விட்டு எடுக்கப்படாதபடி அவைகளை ஆவியானவர் மூடி மறைத்து வைக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். துதி கனமை எல்லாவற்றையும் எங்களை பரிசுத்தமாக்குகிற உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.